அவ்வளோதான் சமைச்சிருக்கேன். இன்றைய சமையல் காணொளி. நிறைய பேருக்கு தோசை ஏண்டா விருப்பம். ஆனால் அந்த தோசையை சுட்டா பஞ்சு மாதிரி வருது இல்லையே. அந்த தோசையை அடித்தா தோசையிலேயே விழுந்துருவாங்கன்ற அளவுக்கு அந்த தோசை எங்களுக்கு பிழைக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு பொருளுமே சேர்க்காம ரெண்டு பொருளை வச்சுக்கொண்டு பஞ்சு மாதிரி தோசை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். இப்போ வாங்க குசினிக்கு போய் அதுக்கு தேவையான ஆயத்தம் எல்லாம் செய்வோம். இப்போ நாங்கள் தோசைக்கு தேவையான அளவு உளுந்தெடுத்து கொள்ளுவோம். உளுந்தெடுக்கிறதுக்கு இன்றைக்கு நான் பாருங்கள் இப்படி ஒரு சுண்டு எடுத்துருக்கிறேன். இந்த சுண்டில் சரியாக ஒரு சுண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டு உளுந்துக்கு ஒரு 3 தேக்கரண்டி வெந்தயம் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போடுவோம். இப்போ இன்றைக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த வெள்ளை உளுந்து. அதே நேரத்தில் சிலர் கருப்பு உளுந்து எடுப்பாங்க. அது பசத்தன்மை கூட இருக்குமன்றதுக்காக கருப்பு உளுந்து எடுப்பாங்க. ஆனால் கருப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா அதை ஒரு 1 hour ஊற வச்சிங்கன்னா கருப்பு உளுந்தோட அந்த தோல் குயிக்காக உறிஞ்சி வந்துடும். அதுக்கு பிறகு கழுவிட்டு திருப்பி ஊற வைங்க. இப்போ இன்றைக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறபடியாக இதை உடனடியாக கழுவ போகிறேன். இன்றைக்கு எங்களோட வீட்டை இருந்த சுண்டில் ஒரு சுண்டுக்கு 3 தேக்கரண்டி வெந்தயம் எடுத்துருக்கிறேன். உங்களோட வீட்டை எந்த அளவு சுண்டு இருக்குதோ அதே சுண்டுலேயே உளுந்து மடுங்க. ஏன்னா மாவும் அதே சுண்டில் தான் அளவு எடுக்கணும். அப்போ அதனால் சுண்டு எந்த சுண்டை நீங்கள் உளுந்துக்கு பாவிக்கிறீங்களோ அதே சுண்டை நாங்கள் மாவுக்கும் வச்சுக்கொள்ளுவோம். நல்லா கசக்கி கழுவி கொள்ளுங்க. ஏன்னா இதுக்கு பிறகு நாங்கள் உளுந்தை கழுவ போகிறதில்லை. உளுந்தை நல்லா 3 தண்ணியில் கழுவி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் உளுந்தை கழுவி எடுத்துட்டோம். இப்போ உளுந்து ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கொள்ளுவோம். இந்த தண்ணியில் தான் முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. இப்போ இதை நாங்கள் மூடி வச்சிடுவோம். இப்போ உளுந்தை ஊற வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலம் ஊறினா காணும். இப்போ இதை நாங்கள் ஒரு இடத்துல எடுத்து வச்சிடுவோம். இனி தான் இந்த ஊறினதுக்கு பிறகு தான் முக்கியமான வேலைகளே இருக்குது. இப்போ நாங்கள் உளுந்து ஊற வச்சு கிட்டத்தட்ட 6 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாகவே ஆகிட்டு இப்போ நாங்கள் உளுந்து எடுத்துருவோம். அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க எப்படி ஊறி இருக்கு. நீங்கள் போட்ட வெந்தயமும் உளுந்தும் அப்படி இருக்கண்டு. நல்லா ஊறிட்டு நாங்கள் முதல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு தான் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த உளுந்தை அரைச்செடுக்க போகிறோம். இப்போ கிரைண்டர் கப் சின்ன நண்டபடியாக நான் 2 தரம் போட்டு அரைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஊற வச்சுருக்கிற தண்ணி இதிலையே தான் அரைச்செடுக்க போகிறோம்.
தண்ணி வந்து உளுந்துக்கு மேலால் கொஞ்சமாக இருந்தால் காணும். பிறகு பார்த்து பார்த்து தண்ணி விடுவோம். ஓகே, இப்போ அரைச்சிடுவோம். இங்கே பாருங்க எப்படி பேஸ்ட் அரைப்பட்டுட்டாண்டு. இனி நாங்கள் இதை இறக்கிடுவோம். இன்றைக்கு நாங்கள் வந்து மண்பானை எடுக்கையில் இப்படி ஒரு சட்டி தான் எடுத்துருக்கு. காரணம் என்னென்னா இது கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் தானே. அப்போ என்னட்டு அந்தளவு பெரிய மண்பானை இல்லை, அதனால தான் இப்படி ஒரு சட்டி எடுத்துருக்கு. இப்போ நாங்கள் மிச்சத்தையும் போட்டு அரைச்சிடுவோம். இப்போ என்ன யோசிக்கிறீங்க எல்லாரும், இவ்வளோ தண்ணியை விட்டு அரைக்க போகிறேன்டா? இல்லை, இந்த தண்ணி எங்களுக்கு கட்டாயமாக தேவை. இந்த தண்ணி மிச்சம் வந்து இந்த சட்டிக்குள்ளேயே இருக்கட்டும். தண்ணிக்குரிய அளவை வந்து வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. உளுந்துக்கு மேலால் கொஞ்சம் இருந்தால் காணும். இப்போ பாருங்கள், இதுவும் இப்படி அடிபட்டிருக்குண்டு நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டிருக்கு. உளுந்து நல்லா ஊறினபடியாக நல்லா அரைப்பட்டு அப்படியே பேஸ்ட் மாதிரி வந்துட்டு. இல்லாட்டி ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் சிலர் ஊற வைப்பாங்க. பரவாயில்ல, அப்படி ஊற வச்சுட்டு செய்யலாம். ஆனால் ஓரளவு 6 மணித்தியாலம் அப்படி ஊறிச்சண்டா இங்கே பாருங்கள் இப்படி பேஸ்ட்டாக அடிபடுமெண்டு இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும். இப்போ நாங்கள் வந்து உளுந்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து மாவை சேர்த்துக்கொள்வோம். இன்றைக்கி நாங்கள் சேர்க்க போகிற மாவு கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு வந்து பச்சை மாவு, அவிக்காத மாவை தான் இப்போ முதல்ல சேர்க்குறோம். இந்த சுண்டு ஞாபகம் இருக்கா? இந்த சுண்டில் ஒரு சுண்டு தான் நாங்கள் வந்து உளுந்தை சேர்த்துருந்தோம். இப்போ அதே சுண்டில் தான் மாவும் அளவெடுக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் இந்த தண்ணியும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது வந்து உளுந்து ஊற வச்சிருந்த தண்ணி. இதே தண்ணியில் தான் நாங்கள் உளுந்தும் அரைச்சி எடுத்திருந்தோம். இப்போ அதே தண்ணியில் தான் மாவையும் போடுறோம், ஒரு சுண்டு மாவு. அடுத்தது 2 சுண்டு மாவு. இப்போ நாங்கள் வந்து பச்சை மாவு 2 சுண்டு சேர்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து அவிச்ச மாவு சேர்க்க போகிறோம். இதுவும் கோதுமை மாவை அவிச்சு வச்சிருக்கு. ஒரு சுண்டு, 2 சுண்டு, இதில் அரை சுண்டு, அதாவது 2 அரை சுண்டு எடுத்திருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா குழைச்செடுப்போம். இப்போ நாங்கள் குழைக்கிறது வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணியில் தான், தண்ணி காணாட்டிக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். தோசைக்கு கரைச்சி வைக்க போகிறோம், அதுக்கு ரவை போடணுமா அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. இந்த ரெண்டுமே, அதாவது அவிச்ச மாவும் பச்சை மாவும் போடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுண்டு அளவுக்கு சொல்லி தந்திருக்கு. நீங்கள் 2 சுண்டுக்கு போட போகிறீங்கண்டா அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்காக போடுங்க.
இப்போ தண்ணி காணாது, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கொள்கிறோம், சுடு தண்ணி இல்லை. எனக்கு ஆசை அந்த ஆட்டுக்கல்ல ஒருக்கா அரைச்சி பார்க்கணுமெண்டு. என்னோட ஆட்டுக்கல் இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இப்போ நாங்கள் குழைச்ச மாவில் பாருங்கள் கட்டித்தன்மை இருக்குது தானே, கட்டி படிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இதுக்கும் ஒரு ஈஸி வழி சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுதான் இது. திருப்பியும் நாங்கள் இந்த குழைச்சி வச்சிருக்கிற மாவை கிரைண்டரில் போட்டு ஒட்டுக்கா அப்படியே அரைச்செடுத்தா காணும். பாருங்க, அவ்வளவுதான். பார்த்தீங்களா? கடித்தன்மை இருக்கா? இல்லை. வேலையை நாங்கள் இலகுவாக்கிட்டோம். இப்போ அடுத்த தரம் அரைக்கிறதுக்கு முதல் இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துக்கொள்ளுவோம். இங்க பாருங்க, இப்போ சேர்த்துட்டோமா, அதையும் சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துருவோம். இப்போ தோசைக்குரிய எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டேன். தோசை சாஃப்டாக வாரத்துக்காகத்தான் உளுந்தை வந்து ஊற வச்ச தண்ணியிலேயே நாங்கள் எல்லாத்தையும் அரைச்செடுத்துருக்கிறோம். நாளைக்கு மார்னிங் பார்த்தா தான் தெரியும் இப்போ எப்படி தோசைக்கு இருக்குமெண்டு. இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லா கரைச்சிடுவோம். நல்லா அரைச்ச உளுந்து மாவு எல்லாம் நல்லா கரைப்படுற அளவுக்கு நல்லா அப்படியே கையாலேயே பிசைஞ்சு பிசைஞ்சு கரைச்சிடுங்க. எவ்வளோ கரைக்கிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சது. இனி நாங்கள் இதை மூடி வச்சு நாளைக்கு காலையில் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் இரவு வந்து தோசைக்கு கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ திறந்து பார்ப்போம் புளிச்சிருக்கா இல்லையா என்ன மாதிரி இருக்குண்டு. வாவ், அப்படி புளிச்சிட்டு சரியான ஒரு பதத்தில் இருக்கு. இப்போ என்ன கேட்க போறீங்க, இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சு போட இல்லையாண்டு? இல்லை, நல்ல வெள்ளை தோசையும் இதுக்கு காம்பினேஷனா ஒரு குழம்பும் இருக்கு. அதோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். விருப்பமானாக்கள் தோசை மாவு கரைச்சி வைக்க கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கொள்ளுங்க. எங்களை விட்ட மஞ்சள் போட்டால் விருப்பம் இல்லைன்றதால நான் சேர்க்கிறேன் இல்லை. இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த தோசை மாவை ஊற்றி பார்ப்போம் தோசை சாஃப்டாக வருதா இல்லையாண்டு. இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பேனில் தான் தோசை சுட போகிறோம். இதுக்குள்ளே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். துணியால் பாருங்க செய்து வச்சிருக்கு. இது என்னத்துக்காகண்டா தோசைக்கல்ல நல்லெண்ணெயை தொட்டு தேய்க்கிறதுக்காக. ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது தோசை ஊற்ற போகிறோம். பாப்போம் எப்படி வருகுதாண்டு.
தோசைக்கு மேலால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். ஓகே, இப்போ நாங்கள் திருப்பிடுவோம். அழகான குட்டி தோசை. ஓகே, இப்போ முதலாவது தோசை நாங்கள் ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ தோசையை இறக்குவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. உண்மையாகவே தோசை நல்ல சாஃப்டாக இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. தோசைக்கு முதல் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக இந்த ஒரு முறையில் ட்ரை பண்ணுங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ணனுக்கு ஒரு முட்டை தோசை. முட்டை தோசை இல்லை, போவலியே இல்லைன்றது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரிதா புடி. நான் அப்புறம் சொல்கிறேன். முட்டை தோசை தரேன் தரேன். சுட சுட நீ தான் டேஸ்ட் பண்ண போறியா? தோசைக்குரிய கறியா? டின் மீனும் தக்காளி பழமும் போட்டு குழம்பு. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்தது சட்னி. கொஞ்சம் தண்ணியா அரைச்சி வச்சிருக்கு. தோசைக்கு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ஒரு தோசை காணுமா எனக்கு? ஒன்றுதான். முடியுங்க தோசையை சாப்பிட்றேன். அப்போ நான் தான் நானும் நல்ல மாதிரியே நடிக்கிறேன்னு யோசிப்பேன். அடுத்த லட்சம் அடுத்த ஒரு ஆள் வாரு. முக்கியமான பங்காளி ஒரு ஆள் வாரு. சாப்பிட்டா ரிவ்யூ சொல்லணும். நீ சாப்பிட மட்டும் போலாமா? வீடியோனவே இல்லை, சாப்பிட்டு தள்ளுறாங்க. இப்போ நாங்கள் முட்டையை ஊற்றிட்டோம். அதுக்கு மேலால் கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்படியே தூவின வாக்கில், அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொஞ்சமாக உப்பு. இதுக்கெல்லாம் மேலால் முக்கியமானது உண்டு, நல்லெண்ணெய். அப்படி ஒரு பிரெட்டு. இப்போ பிரட்டிடுவோமா? முட்டை அப்பம் வரட்டும். முட்டை அப்பமா? முட்டை தோசை அப்படி கலரில் இருக்கு. ஓ லட்சண்ணா, உனக்கு மூக்கு வேர்த்துட்டா? நல்ல டேஸ்டாக இருந்தது. அங்கே வடமான இன்னும் கொஞ்சம் கறி தர மாட்டீங்களா ப்ளீஸ்? அப்படி இருக்கு. இந்த முட்டை தோசை தயார். சட்டி திருப்பிட வைப்பேன். இப்போ திருப்பிடுவோமா? இப்படி அடுத்த முட்டை தோசைக்கு இப்போ ரெடி ஆகும். இப்போ எப்படி நீங்கள் புது கறி வச்சு தான் சாப்பிடணும். இதெல்லாம் முடிச்சிடுவோம் நாங்கள். புது கறி எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தான் தோசைக்கு நான் நிறைய வைக்கிறேன். நான் கட்டி போடுறீங்க சாப்பாடு தம்பி. சாஃப்டாக இருக்கிறதுக்கு உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேயே நீங்கள் உளுந்தையும் அரைங்க, மாவையும் அரைங்க. உளுந்தை ஊற வைக்கிறதுக்கு முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு ஊற வச்சுக்கொள்ளுங்க. அதே தண்ணியில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு மேலதிகமாக எதுவுமே போட தேவையில்லை. நான் நேற்று ஒரு சுண்டு உளுந்துக்கு குழைச்சிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு மேலேயே சாப்பிடலாம். அவ்வளவு தாராளமாக இருக்கும். நீங்கள் இதை அளவாக வச்சுக்கொண்டு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இன்றைக்கும் சுவையான ஒரு சமையல் காணொலி எங்களோட தம்பி அண்ணாக்களோட சேர்ந்து, அதே போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.